படுத்துறங்க தாய் மடியில நீ தூங்கு. அப்பா வருவாரு அன்பானை பாரு. ராரிராரோ ஆரிரரோ ஆராரிரரோ ஆரிரரோ ஆராரிரரோ. காவியா, காவியா. ஏய், என்னாச்சு? என்னாச்சு? விஜிக்குட்டி, 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 என்னடா செய்யுது? விஜிக்குட்டி, விஜிக்குட்டி, என்னாச்சு அவனுக்கு? ஐயோ விஜிக்குட்டி, கண்ணை தரடா. விஜிக்குட்டி, விஜிக்குட்டி, ஐயோ நான் என்ன செய்வேன்? விஜிக்குட்டி, கண்ணை தரடா. ஐயோ விஜிக்குட்டி, விஜய் ரொம்ப சீரியஸா இருக்கா. இவனால மூச்சு விட முடியல. விஜிக்குட்டி, காவியா, இவனை புடி. இவனை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்துருங்க. நான் கீழே இறங்கி புடிய பாத்துக்கிறேன். ஏங்க வேணாங்க. என்னங்க சொல்றீங்க? வேணாங்க, சொன்னா கேளுங்க. வேணாங்க. கீழ போறீங்க புடி உங்களை அடிச்சே கொன்றோம். வேணா போகாதீங்க. ஃபாரஸ்ட் ஆபீஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. போகாதீங்க. இன்னும் 1/2 மணி நேரம் போச்சுன்னா இவனை உயிரோட பார்க்க முடியாது நம்ம. வேணாங்க, சொன்னா கேளுங்க. போகாதீங்க. வேணாம். ஏங்க ப்ளீஸ். காளி மகாதேவி இவள், கோபம் கொண்ட துர்கை இவள், கருணை கொண்ட தாய் இவள், கானகத்தை செய்வள் சிவம் சிவம் சிவம். வெட்ட வெட்ட வாழும் இல்லை, குத்த குத்த வேலும் இல்லை, கையிரண்டில் கத்தி இல்லை, கண்ணிரண்டில் பயமும் இல்லை, சிவம் சிவம் சிவம். கோபம் கொண்ட கொற்றவை, தீயை இங்கு பற்றவை, அச்சம் பயமற்றவள், அன்பு பாசமற்றவள். கோபம் கொண்ட கொற்றவை, தீயை இங்கு பற்றவை, அச்சம் பயமற்றவள், அன்பு பாசமற்றவள், சிவம் சிவம் சிவம். போர் புரிய போகவில்லை, தர்மம் செய்ய ஓடுகிறாள், காட்டுப்புலி வேட்டையாடும் கலங்காமல் ஓடுகிறாள். போகும் போதும் ஆறுயிர் இவள் காப்பது இருயிர், ஓருயிரை தந்து வெட்டி இருயிரை காக்கிறாள், ஓருயிரை தந்து வெட்டி இருயிரை காக்கிறாள். சிவம் சிவம். அம்மாங்கிறவங்க தன் பிள்ளைய காப்பாற்ற வேண்டிய அவசியம் வந்துச்சுன்னா உயிரை கூட கொடுக்க தயாரா இருக்காங்கல்ல. இவங்க மட்டும் இல்லை, உலகத்தில் எல்லாமும் இப்படி தான் இருப்பாங்க. எங்கள் அம்மாவும் இப்படி தான் இருந்திருக்காங்க. அதை நான் புரிஞ்சிக்கவே இல்லை. நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் பிறந்தேன். சிசேரியன் பண்ணி தான் என்ன எடுத்தாங்க. எனக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் சீரியஸ் ஆகிடுச்சான்.
எங்கள் அப்பா கூட அப்போ அங்கே இல்லை. நர்ஸ் எங்கள் அம்மா கிட்ட வந்து உங்கள் பிள்ளைய இன்னைக்கு காப்பாற்ற முடியாது, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டாங்களாம். சிசேரியன் பண்ணி 2வது நாள் எங்கள் அம்மா என்னை காப்பாற்றுறதுக்காக ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு ஓடிருக்காங்க. எனக்கு அப்போ அது வெறும் கதையாக தான் தெரிஞ்சுது. ஆனால் இப்போ தான் அதில் எங்கள் அம்மாவோட பாசத்தை உணர முடியுது. என் அம்மா கூட அப்படிதான் எனக்காக என்னென்னமோ பண்ணிருக்காங்க. அதெல்லாம் அவங்க கடமைங்கிற மாதிரி நான் சாதாரணமாக எடுத்துக்கிட்டேன். அந்த அன்போட அர்த்தம் இப்போதான் புரியுது. நம்ம அப்பா அம்மாயிட்டே போயிடலாமா? போயிடலாம். அக்கா உங்களை கூப்பிடுறாங்க. நாங்கள் கிளம்புறோம். ஒரு புள்ளை வளர்க்குறதுக்கு அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு இங்கே வந்து தான் புரிஞ்சுக்கிட்டோம். எங்களையும் எங்கள் அம்மா இப்படி தான் வளர்த்துருப்பாங்க. நாங்கள் எங்கள் அப்பா அம்மாட்டே போயிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். நாங்கள் மரத்து மேலே இருந்தப்ப ஒரு தாய் தன் புலிக்குட்டிக்காக போராடினதையும் ஒரு அம்மா தன் மகனுக்காக போராடினதையும் பார்த்தோம். மனுஷனாக இருந்தாலும் மிருகமாக இருந்தாலும் தாய்ப்பாசம் ஒன்று தான்னு எங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. அவங்க மரத்துலேருந்து இறங்குறப்ப அவங்க கண்ணில் பயமே இல்லை, இவனை காப்பாற்றணுன்ற வெறி தான் இருந்துச்சு. தன் மகனுக்காக உயிரையே கொடுத்துருக்காங்க. உலகத்துலேயே பெரிய விஷயம் தாயோட அன்பு தான். அதை எங்களுக்கு உணர்த்திட்டாங்க. நாங்கள் வீட்டுக்கே போயிடுறோம். விஜய்குட்டி, நாங்கள் கிளம்புறோம். விஜய்குட்டிய உங்கள் அம்மா பார்த்துக்கிட்ட மாதிரி பத்திரமா பார்த்துக்கோங்க. ஆப்ரேஷன் பண்ண உடம்பு கவனமாக இருக்கணும். மருந்து மாத்திரையெல்லாம் கரெக்டாக கொடுங்க. நாங்கள் வரோம். ஒரு நிமிஷம். நான் ஏன் ஜெயிலுக்கு போனேன்னு மலர் உங்ககிட்ட சொன்னாலா? ஏதோ ஃபாரஸ்ட் கேஸ்ன்னு சொன்னாங்க. அது உண்மை இல்லை. நானும் மலரும் காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். உங்களை மாதிரியே எங்கள் காதலுக்கும் 2 வீட்டிலேருந்தும் பயங்கர எதிர்ப்பு. அதெல்லாம் மீறி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறமும் அவங்க அண்ணனோட கோவம் அடங்கலை. ஒரு நாள் அதே கோபத்தோடு எங்கள் வீட்டுக்கு வந்து பயங்கரமாக சண்டை போட்டான். அந்த சண்டை அப்படியே பெரிய மல்லுக்கட்டாயி அடிதடின்னு ஆயிடுச்சு. அவன் கோவத்தில் என்ன கத்தி எடுத்து குத்த வந்துட்டான். ஆனால் என் மலர் அந்த கத்தி பிடுங்கி அவங்க அண்ணனே குத்திட்டான். அவன் சாகலை, ஆனால் போலீஸ் கேஸ் ஆகிடுச்சு. அந்த பழி ஏற்றுக்கிட்டு தான் நான் ஜெயிலுக்கு போனேன். அவள் என்னை காப்பாற்றுறதுக்காக அவங்க அண்ணனே குத்துனான். அவளை காப்பாற்றுறதுக்காக நான் ஜெயிலுக்கு போனேன். என்னை வெளியே கொண்டு வரதுக்காக அவள் உழைச்சி சம்பாரிச்சா. அதுதான் காதல். உண்மையான காதலும் அப்பா அம்மா பாசத்துக்கு நிற்கிறானது தான். ஏதோ மலரை பார்த்ததுக்கப்புறம் தான் அப்பா அம்மாவோட பாசத்தையே புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னீங்க. இதே மலர் தான் காதலுக்காக பெரிய தியாகமும் பண்ணியிருக்கா. நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக உங்கள் அப்பா அம்மா கிட்ட போங்க. அவங்க சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஆனால் காதலை கைவிட்டுறாதீங்க. நான் இல்லை, மலர் இருந்திருந்தாலும் இதை தான் சொல்லியிருப்பா. பாய் சொல்லுங்கண்ணா. அக்கா கையை கட்டுங்க.
அம்மா 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 ஆயிரம் மொழிகளில் தாய்மொழிதான் அம்மா அம்மா ஆண்டவன் கூட ஆறுதல் பெருமிடம் அம்மா அம்மா செந்நீரின் பாலோடு தன்மானம் தருவாளே அம்மா நம் கண்ணீரை வாங்கி தன் கண்ணாலே